இமையானன் அறிவாலயம் முதலியம்மன் ஆலயத்துக்கு அருகில் அமைக்கப்பட்ட சிறுவர் பூங்கா இனந்தெரியாத விசமிகளின் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. இமையானன் அறிவாலயம் முதலியம்மன் ஆலயத்துக்கு அருகில் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்ட நந்தமலர் சிறுவர் பூங்காவானது நேற்று நள்ளிரவு முகமூடிகளை அணிந்து கொண்டு உட்புகுந்த இனம் தெரியாத குழுக்களினால் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. இமையானன் அறிவாலயம் பகுதியைச் சேர்ந்த திருமதி தங்கராசா அரியமலர் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது குடும்பத்தினரால் ரூபா 20 லட்சம் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட நந்தமலர் சிறுவர் பூங்காவானது நேற்று நண்பகல் அவரது குடும்பத்தினரால் திறந்து வைக்கப்பட்டது. திருவுருவச் சிலையுடன் கூடிய சிறுவர் பூங்கா அப்பகுதியில் உள்ள சிறுவர்களின் விளையாட்டு களமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு அவரது குடும்பத்தினரால் திறந்து வைக்கப்பட்ட நிலையில் நேற்று நள்ளிரவு அந்த பகுதியில் முகமூடிகளை அணிந்து கொண்டு உட்புகுந்த இனம் தெரியாத நபர்கள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த 12க்கும் மேற்பட்ட மின் விளக்குகளை அடித்து நொறுக்கியதுடன் சிலையின் தலைப்பகுதியிலும் முகப்பகுதியிலும் சேதத்தை ஏற்படுத்தி தப்பித்து சென்றுள்ளதாக அங்கு கூடியிருந்தவர்கள் தெரிவித்தார்கள். உண்மையிலேயே இவ்வாறான செயற்பாடுகள் ஒரு கண்டிக்கத்தக்க விடயமாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தனி நபர்கள் முன்வந்து ஒரு பெருமதிமிக்க சிறுவர் பூங்காவை அமைத்திருக்கின்ற போது இவ்வாறான இந்த விசமிகளின் தாக்குதலானது அந்த குடும்பத்தினரையும் அப்பகுதியில் உள்ள மக்களையும் கடும் வேதனைக்குள்ளாகி இருப்பது இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அது தொடர்பான காணொளிகளையே நீங்கள் இங்கே காண்கின்றீர்கள். நன்றி.